ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பு. இந்த மாதிரிலாம் கூட தொழில் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் கடை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்லேயே ஒரு சிறிய இடம் இருந்தாலும் போதும். இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம். டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால லாபமும் அதிகமாக இருக்குது இந்த தொழிலில். என்ன தொழில் எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த தொழில் தானே பனைக்கிழங்கு பவுடர் தயாரிக்கும் தொழில். அதாவது இந்த பனைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு நீங்கள் பவுடர் தயாரித்து அதை சேல்ஸ் பண்ணோம். நம்ம பனைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் அதை வேக வச்சு தான் சாப்பிட்ருக்குறோம். ஆனால் பவுடராக நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. இந்த பனைக்கிழங்கு பவுடரில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாக இது இருக்குது. அதனால தான் இதை பவுடராக வாங்கி நிறைய ரெசிபிலே ஆட் பண்ணி இதை அவங்க சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சமைக்க பொருளில் ஆட் பண்ணி இதை யூஸ் பண்ணுறாங்க. இதை நீங்கள் பவுட்ரு ரெடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி ரெடி பண்ணி கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இதுக்கு நிறைய உங்களுக்கு மருத்துவ குணங்கள் இருக்குது. மாரடைப்பு வராமல் தடுக்குது. இந்த எலும்பு தேய்மானம் ஆகாமல் கூட இந்த பனைக்கிழங்கு பவுட்ரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எலும்பு தேய்மானம் வராமல் இருக்கிறதுக்கோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரத்தம் ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கோ இந்த பனைக்கிழங்கு பவுடர் உங்களுக்கு உதவுது ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மார்க்கெட்டில் 1000 ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு. இதை எப்படி ரெடி பண்ணலாம் என்பதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பனைக்கிழங்கை நல்லா வேக வச்சிக்கணும். அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு எப்படி வேக வைக்கிறோம் அந்த மாதிரி வேக வச்சுட்டு அப்புறம் அதில் உள்ளே இருக்கிற அந்த குச்சி எல்லாத்தையும் எடுத்துடணும். நீங்கள் அந்த நார் அந்த குச்சி எல்லாத்தையும் எடுத்த பிறகு சின்னதாக கட் பண்ணி நீங்கள் வெயிலில் அதை காய வைக்கணும் நல்லா. இதை ஒரு நாள் நீங்கள் காய வச்சிக்கணும். அதுக்கு பிறகு உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த மிக்சியில் போட்டு இதை நல்லா அரைச்சிக்கணும். நல்லா அரைக்கிறது எந்த மாதிரி இருக்கணும்னா நைஸாகிற அளவுக்கு நீங்கள் அரைக்கணும். அதை அந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியலன்னா திரும்பவும் நீங்கள் வெயிலில் காய வச்சு அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு பிறகு இதை நல்லா சளிச்சிக்கணும். நீங்கள் நல்லா சளித்த பிறகு நீங்கள் அந்த பேக்கிங் கவரு, பேக்கிங் பவுச்சு அல்லது இந்த கண்ணாடி பாட்டில் இந்த மாதிரி இதில் போட்டு நீங்கள் இதை பேக்கிங் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக FSSAI சர்டிஃபிகேட் இதுக்கு தேவைப்படும். இதை நீங்கள் பார்ட் டைமாக கூட எடுத்து செய்யலாம். இதை நீங்கள் உங்கள் பிராண்டட் நேமில் கூட இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் சாதாரணமாக கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இந்த கண்ணாடி கவரில் நீங்கள் கண்ணாடி மாதிரி இருக்கிற அந்த கவரில் போட்டு பேக் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த பொருள் வெளியே தெரியும். அப்புறம் உங்கள் பிராண்ட் நேமில் சேல்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உங்கள் ஃபோன் நம்பரை மறக்காமல் கொடுத்துருங்க. அப்போ தான் மக்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட்டு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, மளிகை கடை, இந்த நாட்டு மருந்து கடை, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஒரு சிறிய முதலீட்டில் ஒரு 500 ரூபா முதலீட்டில் செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.